இந்த பையன் யாரு? இவன் அவன் இல்ல, நான் சொன்ன பையன் இல்ல. சஞ்சு. இது சஞ்சு இல்ல. எனக்கு தெரியும். சஞ்சுவோட அட்ரஸ் மெசேஜ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த போட்டோல இருக்கிற பையன் இருக்கான் இல்லையா, பேரு யுவி, யுவராஜ் சௌகான். சஞ்சீவ் இவனை தான் ஹையர் பண்ணியிருந்தான் எம்எம்எஸ் ரெடி பண்றதுக்கு. அப்ப அந்த பொண்ணு, இதுல இன்னும் 2 பொண்ணுங்க வேற இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரியல. ஐ மீன் நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன், பட் ஐ அம் நாட் ஷூர். சோ எனக்கு ஷூரா தெரியாத விஷயத்த நான் அவங்கள பத்தி நான் அதிகமா பேச மாட்டேன். கூடிய சீக்கிரத்துல நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போதைக்கு என்னால இவ்வளவு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கூடிய சீக்கிரமாவே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துறேன். தேங்க்ஸ் ஜோசப், இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு வேலைகளை பண்ணிருக்க. தேங்க்ஸ். ஒன்ஸ் அகைன். அட சீஃப். ஹலோ, வீட்ல இருக்கிறியா இல்ல எஸ்ஐடியா? அட நான் எப்பவோ. அது சரி, உனக்கு யாராவது யுவின்ற பையனை தெரியுமா? யுவராஜ் சௌஹான். யுவராஜ் சௌஹான். யுவி தெரியும் 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 தெரியும். எங்க காலேஜ்ல தான் படிக்கிறான். ஆனா அவன் என் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் ஒரு பைத்தியக்காரன். என்னாச்சு? ஏன் அவனை பத்தி கேக்குறீங்க? இந்த யுவராஜ் தான் பிராச்சியை வச்சு எம்எம்எஸ் பண்ணிருக்கா. இன்னும் 2 பொண்ணுங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்கள பத்தி சீக்கிரமா தெரிஞ்சிடும். யுவராஜ் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப நல்லதா போச்சு. ஆனா வேலை இன்னும் முடியல. பிராச்சி அசிங்கப்படுத்துறதுல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். எஸ், ஐ அம் ஆன் இட். குட். நீங்க ஏன் சஞ்சீவ் பத்தி சொல்லல? அவன் தானே ரியல் கல்பிரேட். ஐ நோ. அந்த பையனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்ப சஞ்சு மூலமா தான் தெரிஞ்சுக்கணும் அந்த 2 பொண்ணுங்க யாருன்னு. மேபி அதுக்கு முன்னாடி நானே கண்டுபிடிச்சிருவேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அவங்க பாக்கும்போது நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலையை பண்ணிருக்க. என் டாடி அங்கிளும் உன்னை பாக்குறப்போ நீ முகத்தை மூடிட்டு ஓடி இருக்க. இதனால அவங்களுக்கு ஏற்கனவே உன் மேல இருந்த சந்தேகம் இப்ப உறுதி ஆயிடுச்சு. எம்எம்எஸ் பிரச்சனையில நீ தான் பின்னாடி இருக்கிறேன்னு. நீ மாட்டிக்க போற. அப்புறம் அந்த யுவி ஏற்கனவே மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, ஒரு விஷயத்த நல்ல காதை திறந்து கேட்டுக்கோ. நீ எங்க இருந்தாலும் சரி, நீ காஃபி ஷாப்ல இருந்தாலும் சரி, இல்ல யாரு கூட இருந்தாலும் சரி, இல்ல பார்ல இருந்தாலும் சரி, நல்லா கேட்டுக்கோ. தயவு செஞ்சு அங்க இருந்து போயிடு. அப்படின்னா முதல்ல போலீஸ், இப்போ உங்க அப்பாவா? பாவிங்க, என் மேல எல்லாரும் இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா? எல்லாரும் என்னைய தேடுறாங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், தப்பிச்சு போயிடுன்னு. இல்லனா எங்க அப்பா அரேஞ்ச் பண்ண டிடெக்டிவ் இருக்காரே, முதல்ல ஒன்னதான் பிடிக்க வருவாரு இல்ல. ஆக்சுவலி அவர் இப்ப உன்னை பிடிக்க தான் வந்துட்டு இருக்காரு. அதனால நான் ஒழுங்கா சொல்றத கேட்டு முதல்ல அங்க இருந்து தப்பிச்சு போயிடு. இப்ப என்ன, இப்ப போன்லயே பேசி இப்படி பயமுறுத்துற? சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். வை. டேய், பால் ரிவர்ஸ் ஆயிடுச்சுடா. என்னாச்சு? ரியாவோட அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. டேட், நானும் கூட வரேன். நீ என்ன பண்ணுவ? டேட், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அது மாதிரி கேக்குறேன். ப்ளீஸ் டேட், என்னைய கூட்டிட்டு போங்க. கம் ஆன். சஞ்சு உனக்கு தெரியுமா? யார் சஞ்சு? உனக்கு சஞ்சுவை தெரியாதா? சொல்லிடுறேன். ஒரு ஷாட் சஞ்சு தானே? அவன் தானே சொன்னா உன்னை வீடியோ பண்ண சொல்லி. ஆமா, அவன் தான் சொன்னா. என்னையும் ரோஷனியும் வச்சு வீடியோ பண்ணி. என்ன சொன்னியோ அதை எல்லாரும் முன்னாடியே சொல்லு. சொல்லு. சஞ்சு தான் அந்த வீடியோவை ரெடி பண்ணா. ஹோர்ஷாட்பூர்காரன். அதுல இருந்தது நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் தான். கேட்டீங்களா? இந்த வீடியோ பிராச்சியோடது கிடையாது. பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு அழுதுகிட்டு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா. அந்த வீடியோ அவளோடது கிடையாதுன்னு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவளை பார்த்து சிரிச்சீங்க. என்னடா பாக்குற? கிளம்பு. சஞ்சு, ஹலோ. பிராச்சி, நீ ஏன் மூச்சு வாங்குற ரன்வீர்? பிராச்சி, எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு. இதுக்கு பின்னாடி சஞ்சு தான் இருக்கான். ரோஷனின்ற பொண்ணை வச்சு இந்த எம்எம்எஸ் ரெடி பண்ணிருக்காங்க. யுவி தான் சொன்னான். ஹே விக்கி, நவரு. யுவி, விக்கி, ரோஷன், யார் இவங்க எல்லாம்? விக்கியும் ரோஷன் ரன்வீரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்? அண்ணா, அப்படியே எம்எம்ஐஎஸ்எஸ் காலேஜ்க்கு போங்க ப்ளீஸ். ஆஹா, மனிஷ் சொல்லு. இந்த சஞ்சு டிராவல் பண்றான். டெல்லியில இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். அது ஸ்பீடா. யார் இந்த பையன்? அவனை பத்தி நீ ஏன் விசாரிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். அவன் மேல ஒரு கண்ணு வச்சிரு. அவன் எங்கேயாவது ரூட் மாறினானா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு. அவன் உன் கண்ணுல இருந்தும் என்கிட்ட இருந்தும் தப்பிச்சு போயிடக்கூடாது. சரி, ஓகே. புரிஞ்சிடுச்சு. எனக்கு தெரியும்னு யாரும் சொல்லிட்டாங்க. he is a real culprit. Won't leave him. சஞ்சீப் எனக்கு ஃபோன் பண்ணானா என் நம்பரும் ட்ரேஸ் அவுட்ல வரும்.
டிஃபரன்ஸ் சிம்மை வச்சு பேசின மட்டும் என்ன ஆயிட போகுது? நான் இப்ப என்னோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்றது தான் நல்லது. ஒரு பாவி விடாம தொத்திட்டே வரானே. சரி. நாங்க அந்த ஹைவேஸ்ல தான் இருக்கோம். ஓகே. டாட் ப்ளீஸ் டாட், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாடி யாரா அவன்? கண்ண மூடிட்டா வண்டி ஓட்டுற. இதோ வரண்டா, இருறா. நில்லு நில்லு. ஓடுறியாடா? சொல்ற, பிராச்சியோட எம்எம்எஸ் ஏன்டா பண்ண? இல்ல இல்ல இல்ல, நான் அதை பண்ணல. சொல்லு. டேய் சொல்ற, ஏன்டா அந்த எம்எம்எஸ் பண்ண? யாரெல்லாம் உன் கூட இருந்தது? எனக்கு எதுவும் தெரியாது. இப்படி எல்லாம் சொல்ல மாட்ட. வா. சாவி எங்க? ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. நான் உன்னாலதான். ஓடுங்கறல, சீக்கிரம் போ. டாட், ரத்தம் வருது. நோ 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 டாடி, ப்ளீஸ் டோன்ட் கோ டாட். இங்கே இரு. ரன்பீர் நில்லு. நில்லு. டேய் சஜு, நில்லு. ஓடு, எங்க வேணாலும் ஓடு. எவ்வளவு தூரம் உன்னால போக முடியுமா போ. ஏய், என் பக்கத்துல வராத. அப்புறம் என் பக்கத்துல வந்தீங்கன்னா கீழே நான் அப்படியே குதிச்சிருவேன். போய் குதி, குதிடா. ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு குதி. ராட்சிக்கு ஏன் இப்படி பண்ண சொல்லு? ஏன் அவளோட இமேஜை கெடுக்கிறதுக்கு இப்படி முயற்சி பண்ண? அவளோட ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிட்டு இருந்த. ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் பண்ணுவாங்களா? உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட இந்த கேவலமான காரியத்தினால பாவம் அவளுக்கு எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். எல்லாம் உன்னால தான்டா. அவளுக்கு நடந்த இந்த விஷயத்துக்கு எல்லாம் நீதான் காரணம். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. பார்த்து மெதுவா. என்னாச்சு? என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு முள்ளு குத்துன மாதிரி இருந்தது. என்னதுன்னா ஒரு பூச்சி கடிச்சிருக்கலாம். நான் வேணா பாக்குறேன். இல்ல 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 இல்ல, ஒண்ணும் இல்ல. நம்ம போலாம், வா. வாங்க. என்னாலயா? ஆமா, உன்னாலதான். அவளுக்கு உன்னாலதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதுவும் உன்னாலதான்.
அவளுடைய வாழ்க்கையை கெடுக்க நான் உன்னை விரும்பல. அவள் லைஃப்ல இருந்து உன்னை வெளியேத்த தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏன் அதுல என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு எது சரின்னு பட்டுதோ அதைத்தான் நான் பண்ணேன். உனக்கு சரின்னு பண்றத நீ பண்ணு. உன்னையும் பிராச்சியையும் சேர்த்து ஒன்னா என்னால பார்க்க முடியாது. எனக்கு தெரியும் உன் மனசுல பிராய்ச்சி இருக்கான்னு. குற்றவாளி நான் மட்டும் இல்ல, குற்றவாளி நீயும் தான் பிராய்ச்சி. உனக்கு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, நீயும் தான் ஒரு காரணம். ஒரு தடவை 2 தடவை நான் உன்கிட்டயே சொன்னேன், உன்னை கல்யாணம் படிக்க ஆசைப்படுறேன்னு சொன்ன, நீ ஏத்துக்கல. அதனாலதான் நான் யோசிச்சேன் உன்னை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்னு. அதனாலதான் அந்த முயற்சியில தான் நான் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன்னா தண்டனைக்கும் தயாராரு. வேணா வராதீங்க, என் பக்கத்துல வராதீங்க, அப்புறம் நான் குதிச்சிருவேன். நீ குதிக்க மாட்டேன். நான் கண்டிப்பா போய் குதிச்சிருவேன். நான் சத்தியமா குதிச்சிருவேன், பக்கத்துல வராதீங்க. முதல்ல நீ பிராச்சி கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இல்ல உனக்கு இங்கே தீர்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். வாய்தாலாம் கிடைக்காது, தண்டனை மட்டும் தான் கிடைக்கும். வாடா, போய் மன்னிப்பு கேளுடா. என்ன மன்னிச்சிரு பிராய்ச்சி. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கே தெரியாதுப்பா. எதுக்கு இந்த இவ்ளோ இன்னசென்ட்டா காட்டிக்கிற? எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு மன்னிப்பு கேக்குறதுக்கே அருகதை இல்ல. மன்னிப்பெல்லாம் கேட்காத. என் கண்ணு முன்னாடி இருந்து இவனை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். இவ உயிரோட இருக்கணும்னா என்ன போக விடுங்க. சொல்லிட்டு இருக்கல, இவ உயிரோட வேணும்னா என்ன போக விடுங்க. இல்லனா இவளை இங்க இருந்து வீசிடுவேன். போக விடுங்க. காம் டவுன் சஞ்சீவ், நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. சஞ்சு வேண்டாம், சொல்றது கேளு. சஞ்சு நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. தள்ளி விட்டுருவேன். வேண்டாம், சொல்றது கேளு. பிராச்சி 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 ஹோல்ட் ஆன். பிராச்சி ஹோல்ட் ஆன். பிராச்சி கையை கொடு. பிராச்சி உன்னால முடியும், கையை கொடு. பிராச்சி உன்னால முடியும். பிராச்சி உன்னால முடியும். பிராச்சி கையை கொடு. பிராச்சி you can very good. உன்னால முடியும் பிராச்சி. come on பிராச்சி, come on. yes, அப்படிதான். It's done. ரன்வீர், நீ ஒண்ணு பண்ணு. பிராச்சியையும் அவங்க அம்மாவையும் அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் ரியாவை விட்டுறேன். அட சீஃப் சஞ்சு, வில் ஃபைல் a police complaint. கல்பரேட் அவன் தான் எங்கேயும் தப்பிக்க முடியாது. போலீஸ் அவனை பார்த்துப்பாங்க. ஓகே, I will see you. அம்மா படுங்க. ரன்பீர், ரன்பீர் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அம்மாவோட காலு நீல நேரத்துல இருக்கு. நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீ சொல்றது சரிதான். நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். உடனே போய் ஆகணும். சரி போ போ. அம்மா அம்மா, ரன்பீர் சீக்கிரமா போ ப்ளீஸ். பிராச்சி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. டோன்ட் வரி பிராச்சி, எல்லாம் சரியாயிடும்.
பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, அவ்வளவுதான். அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அவங்கள நீங்க கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க. மருந்துகளை கரெக்டான டைம்க்கு கொடுத்துருங்க. சார் இவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? ஸ்னேக் கடிச்சிருக்கு, பாம்பு கடிச்சிருக்கு, அதாவது ஸ்னேக் பைட். இங்க பாருங்க, நான் உங்க மேல நம்பிக்கை இல்லாம கேட்கல. எனக்கு இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கு. இவங்களுக்கு எதுவும் ஆயிடாதுல? அதாவது நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கேக்குறேன். இல்லன்னா வீட்டுக்கு போற வழியில இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவங்க நல்லா இருந்தா தான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். பாருங்க, எனக்கு நல்லாவே புரியுது நீங்க அவங்களுடைய பையன். இல்ல சார், நான் இவங்களோட பையனும் கிடையாது, இவங்களோட அண்ணனும் கிடையாது. அதாவது நான் வந்து என்னோட பையன் மாதிரி தான். என் பொண்ணுக்கு இவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அதான் இவ்வளவு கன்சர்னா இருக்காரு. ஒரு சைடு ஃப்ரெண்டாவும் ஹெல்ப் பண்றாரு, இன்னொரு சைடு பையனாவும் கன்சர்ன் எடுத்துக்கிறாரு. ஆமா, பிராச்சியும் அப்புறம் நானும் ரன்பீர் அங்க இருந்ததுனால தப்பிச்சோம். ஒரே ஒரு மெடிசன் எல்லா பாம்போட விஷத்தையும் முறிச்சிருமா சார்? ஆர் யூ ஷூர் இவங்க குணம் ஆயிடுவாங்களா? ரன்பீர், அத நானே சொல்றேன்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சரியா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்களா? இப்போ நீங்க நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க, இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே? சாரி. You're looking gorgeous. என்னாச்சு ரியா? என்ன பிரயோஜனம் அதனால? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் பீயிங் கார்ஜியஸ்? அந்த ரன்பீர் எப்ப பார்த்தாலும் பிராச்சியை பார்த்துட்டு இருக்கா அத்தை. அண்ட் யூ நோ வாட் அத்தை, இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? எனக்கு அந்த தகுதி இல்ல போல இருக்கு. நோ. அப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கே தெரியாது உன்னை பத்தி நீ யாருன்னு. You deserve much more. நீ எதை டிசர்வ் பண்ணாலும் அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். I will make sure that அந்த பிராச்சி ரன்பீரோட வாழ்க்கையில இருந்து வெளியில போவா. உனக்கு அவருடைய காதல் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க தெரியுமா? பிகாஸ் யூ லவ் மீ. உங்களுக்கு தான் இப்படி எல்லாம் தோணுது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? நான் யாரோட காதலையும் டிசர்வ் பண்ண முடியாது. நோ பேபி, அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாருமே உன் மேல பாசமா தான் இருக்காங்க. நீ ரொம்ப நல்லவரியா. ப்ராப்ளம் அந்த பிராச்சி கிட்ட இருக்கு. That பிராச்சி is a bloody skimmer. ஆமா, நீ தானே சொன்ன பிராச்சி கிட்ட ரன்பீர் ரொம்ப இரிட்டேட் ஆகுறான்னு? நோ, நாட் எனிமோர். அத்தை, நான் ரன்பீரை பார்க்கும்போது அவன் பிராச்சியை பார்த்துட்டு இருந்தான். அவன் பாக்குறப்ப எப்படி இருந்தது தெரியுமா? அந்த பிராச்சி தான் உலகத்திலே பெரிய அழகி மாதிரி. அவ ஒன்னும் அழகாவே இல்ல அத்தை. அவளுக்கு எதுவுமே அழகா இல்ல. ஐ மீன், அவகிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட கிடையாது. அவ அந்த அளவுக்கு வர்த்து கிடையாது. I know sweetheart. ஆனாலும் ரன்பீருக்கு அவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளையே தான் பார்த்துட்டே இருக்கான். And not only Ranbir, everybody likes Prachi. And அதை என்னால பார்த்து ஏத்துக்க முடியல. என்னாலயும் இத சகிக்க முடியல பேபி. அதுக்கும் மேல கோவம் தான் ஜாஸ்தியா வருது. எப்பெல்லாம் அவ சிரிக்கிற மாதிரி பாக்குறேனோ அப்பெல்லாம், அவளை சந்தோஷமா பார்க்கும் போதெல்லாம் அவ அம்மா தான் எனக்கு ஞாபகத்துல வரா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க அம்மா வீட்டுல உட்காந்துட்டு இதெல்லாம் பாக்குற மாதிரி ப்ரௌடா ஃபீல் பண்றா. ஏன்னா பிராச்சி மாதிரியான பொண்ணுங்களுக்கு ரன்பீர் மாதிரியான பையன் கிடைக்கிறான்ல. ஓ மை காட் அத்தை, யூ ஆர் ரைட். பிராச்சியோட அம்மா அவங்களுக்கும் ரன்பீரை ரொம்ப பிடிச்சு போச்சு. இவனும் எப்ப பாரு பிராச்சி பின்னாடி சுத்திட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரன்பீர் அவங்க கிட்ட கல்யாண ப்ரொபோசல் வச்சுட்டானா உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகுறது அத்தை? ஐ லெஃப்ட் அலோன் அத்தை. அப்படி நடக்காது. கண்டிப்பா நடக்காது. இப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். I have a plan. Okay? You just come with me. ரன்பீரோட லைஃப்ல இருந்து பிராச்சி வெளியில போவா. நீ அவனோட லைஃப்ல இருப்ப. Come with me. ப்ரோ, என்னாச்சு உனக்கு? என்ன எண்ணிக்கிட்டு இருக்க? யார தேடிக்கிட்டு இருக்க? என்னையே, என்னோட இதயத்தையே நான் தேடிக்கிட்டு இருக்கேன். மை ஹார்ட் இஸ் கிரேசி. பாரு, இது வெளியே வந்து விழப்போது ஒரு நாள் அந்த பொண்ணால. என்னென்னமோ பண்றா. ஐ அம் கோயிங் மேட். என்ன பைத்தியமாக்கிட்டா. ஏன் ப்ரோ, இந்த ஃபீலிங்லாம் உனக்கு பிராச்சியை பார்த்தா தானே வரணும்? இவங்கள பார்த்தா என்னது? இல்ல சாரி, இவங்க இல்ல. இங்க பிராச்சி வந்திருந்தா எனக்கு என்னவோ ஆகுதுடா. ஐ அம் கோயிங் மேட். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுடா. அவ கண்ணை பார்க்கும்போது, அவ ஸ்மைல் பண்ணும்போது எனக்கு என்னென்னமோ ஆகுது. ரன்பீர், பாத்தியா, உனக்கு குரல் கிடைச்சா? ஆனா
எனக்கு அவ கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. நான் முழு பைத்தியம் ஆயிட்டம் போல இருக்கடா. எனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? அது என்னன்னா ப்ரோ, உனக்கு அப்படிதான் ஆகும். ஏன்னா அவ உன்னதான் கூப்பிட்டா. ஹாய் பிராச்சி. இல்ல, she's right there. Yes. அவ எல்லாத்தையும் கேட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. ஹாய் பிராச்சி. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். என்னாச்சு? ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்க? நீ நர்வஸ் இருக்கியா? இல்ல நான் நர்வஸ் இல்ல, அவ உன்னதான் சொல்ற. நீ நர்வஸ்? இல்ல நான் நர்வஸ் எல்லாம் இல்ல. நான் எதுக்கு நர்வஸ் ஆகணும்? எக்ஸாம் வந்தா தான் நான் நர்வஸ் ஆவேன். பை தி வே, நீ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. Thank you. கொல்றாளே. இப்போ சத்தம் கேட்டுச்சுல? ஓ, என்ன மாமாவோட ஃப்ரெண்ட் கூப்பிட்டு இருக்காரு, தீன் தயாள். நான் இதோ வந்துடுறேன். அது கூப்பிடுறேன். ப்ரோ, ஹாய், நான் போயிட்டு வந்துடுறேன். தீனதயாள் அப்புறமா. இவனுக்கு என்ன ஆச்சு? பிராச்சி, I will be back. Give me some time. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆரியனை பத்தி எனக்கு தெரியல, ஆனா ரன்வீருக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் பத்தி எனக்கு தெரியாது. உன்னை பத்தி தெரியும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எப்ப பிராச்சியோட மனசுல ரன்பீரை பத்தி எப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதோ அப்ப அவ கண்டிப்பா ரன்பீரை ட்ரஸ்ட் பண்ண மாட்டான். அப்ப ரன்பீருக்கும் அது தப்பா படும். என்ன, அதுக்காக ஒரு சின்ன வேலையை தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ரன்பீர் ஒரு பொண்ணை கெடுத்துட்டான்னு எல்லார் பார்வையிலும் ஒரு விஷயத்த பதிய வைக்கணும். ரன்பீர் ஒரு பொண்ணை கெடுத்துட்டான்னு. ஆனா ரன்பீர் அந்த மாதிரி பையன் கிடையாது. ஐ நோ பேபி. உன்னோட ரன்பீர் எப்பவுமே இத செய்யவே மாட்டான். ஆனா மாயா எல்லார் முன்னாடியும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ரன்பீர் தான் தன்னை கெடுத்தான்னு சொல்லும் போது எல்லாருக்கும் மாயாவோட வார்த்தையில தானே நம்பிக்கை வரும். அந்த நேரத்துல எல்லாரும் ரன்பீருக்கு அகேன்ஸ்டா இருக்கும் போது எல்லாரும் அவனை கொஸ்டின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் பிராச்சி கூட. பிராச்சி அவனை சப்போர்ட் பண்ண மாட்டான், நம்பவும் மாட்டான். அந்த நேரத்துல நீ மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவ. நீ ரன்பீருக்கு பக்க பலமா நிக்கணும். அத்தை, எனக்கு இன்னும் சரியா புரியவே இல்லை. இப்ப வரைக்கும் நீ பிராச்சிக்கு எதிரா என்னென்ன பண்ணியோ அத ரன்பீருக்கு எதிரா நீ இப்ப பண்ண போற. அவனோட இமேஜ நீ கெடுக்கணும். அப்பதான் ரன்பீர் நிரந்தரமா உனக்கு மட்டுமே சொந்தமாகும். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? உங்களுக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். அப்ப இது உண்மையா? நீங்க யார காதலிக்கிறீங்களோ எப்பவும் உங்களை விட அவங்கதான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்களா? உண்மை அதுதான். அவங்க சந்தோஷத்தை தான் விரும்புவோம். ஆனா இன்னொரு உண்மையும் இருக்கு. அவங்க சந்தோஷத்துக்கான காரணம் நாமளாதான் இருக்கணும்னு விரும்புவோம், நம்ம காதலிக்கிறவங்களுக்கு. ஆனா நம்ம நினைக்கிறது எல்லாமே அப்படியே நடக்கிறது இல்ல. நமக்கு நம்ம காதல் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்ம தலைவிதி தான் தீர்மானிக்குது. ஆனா நம்ம யார காதலிக்கிறோமோ அவங்க இல்லாமலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அது நம்ம தலைவிதி கிடையாது. நாம டிசைட் பண்றது. நம்ம சந்தோஷமா இருக்கணுமா வேணாவாங்கிறது. வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அவங்க இல்லாம. இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா ஐம் சாரி, இது உங்களோட பர்சனல் மேட்டர்ல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அதுவே போதும். ஆனா இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இல்ல, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, தேங்க்ஸ். I'll just be back. இவரு இங்க ஒருவேளை இவரை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக கூப்பிட்டிருப்பாங்க.
நீ என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறல. கோவமா என் மேல? எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இல்ல. என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா நான் நல்லா இல்ல அப்படின்னு மோசமான நிலைமையில இருக்கேன். ஏன்னா நீ வீடு ஷிஃப்ட் பண்ணிருக்க, அது என்கிட்ட சொல்ல கூட இல்ல. ஷிஃப்ட்? ஐ அம் a bad boy. வீடு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட்? நான் வந்து உன் வீட்டுக்கு யாரும் இல்ல, லாக் பண்ணி இருந்தது. எனக்கு தெரியும். சொல்லாம கொள்ளாம போயிட்ட நீ. எனக்கு புரியுது. அது என்னோட வீடு கிடையாது. அங்க ஒரு வேலைக்காக கொஞ்ச நாள் தங்கி இருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன். அப்ப நீ அங்க குடி இருக்கலையா? நீ ஏன் முன்னாடியே சொல்லல? நான் என்னுடைய ஆட்டிடியூட்னால என்னன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பக்கமே சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன சொல்றது? எப்ப பார்த்தாலும் நீங்க என்னதான் ப்ளேம் பண்ணுவீங்க. ப்ளேம் பண்றேனா? பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு. இவங்க இன்னைக்கு சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு கூட விட்டு வைக்கலையா? என்ன பண்ணலாம் இவங்க சண்டை போடாம இருக்க? ஒன் செகண்ட். தேங்க்ஸ். அப்படி என்ன பேசிட்டேன்னா? சரியா பேசியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் குழப்பம்லாம் நடந்திருக்குமா? சொல்லு பார்க்கலாம். அபிஷேக் பிரேம் மேக்னா, எங்க பாத்துட்டு இருக்கப்பா? உனக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. எங்க பாக்குற? சோ காய்ஸ், நம்ம ஊர்ல இந்த குளிர்ல பொங்கல் கொண்டாடுறதே ஒரு தனி. இன்னைக்கு பொங்கல் அதுவுமா அபிஷேக் மெக்ராவுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து இருந்தா டபுள். டேய், ஐ நோ he is not a dancer, he is a singer. அதனால இன்றைய இரவை இன்னும் சிறப்பாக ஆக்கிறதுக்கு அபிஷேக் பிரேம் மெக்ரா will sing a song for you all. Give a huge round of applause for Abhishek Prem Megra. வாட் a மாஸ்டர் பிளான்ல. என்ன பாக்குற? எனக்கு தெரியும் இதெல்லாம் உன் பிளான் தானே. என்ன? நான் என்ன பண்ணேன்? நீதான் அவனை அப்படி பேச சொல்லியிருக்க. நான் ஏன் அப்படி சொல்லணும்? எனக்கு தெரியும், நீதான் சொல்லியிருப்ப. அவர் வந்து என்கிட்ட பேசும்போது நீ எப்படியாவது அவரை தள்ளி கூட்டிட்டு போயிடு, எப்படியாவது பிரிச்சிரு எங்களன்னு. இல்ல, நான் அப்படி எதுவுமே சொல்லல. அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் நடக்குது? எப்பவும் இப்படிதான் பண்றான். இவ்வளவு வருஷமா இவனா எப்ப பார்த்தாலும் உனக்கு நல்லாவே சப்போர்ட்டா நிக்கிறான். இப்படி ஒருத்தர் வேணுமே.
என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. கால் சுலுக்கிருச்சு. எங்க சுலுக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, கால் சுலுக்கா? அது எப்படி என்ன பார்த்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே கால் சுலுக்கிக்கிச்சு. என்ன பண்ணி? ஆனாலாம் ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணு பண்ணு, என் கூட நீ ரூமுக்கு வா. டேய், ஸ்டாஃப் யாரையாவது ஃபர்ஸ்ட் எய்டுக்காக அனுப்பி வை. இரு, நான் யாராவது அனுப்பி வைக்கிறேன். நான் சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன். போயிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, விடுங்க. முடியுமா? நானே போய்க்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, சைலண்டா இரு. ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? நானே போறேன். ஹாய் ரியா. நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல மாயா? எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு. நான் உங்க பேச்சை கேட்டு நடக்கணும். குட் எனஃப். ஜஸ்ட் டு மேக் திங்ஸ் கிளியர், இவன் தான் ரன்பீர். நாம இவன் மேலதான் மாலிஸ்டேஷன் சார்ஜ் பண்ணணும். ஆனா எப்படி பண்ணணும்னா மத்தவங்க பார்வைக்கு அப்படியே ஜெனியூனா இருக்கணும். பண்ணிரலாம். இன்னைக்கே நடக்கணும். இப்பவே நடத்திடலாம். ஆனா எனக்கு அதுக்காக மயக்க மருந்து தேவைப்படுது. ஏன்னா நம்ம அவன் மேல அப்படியே ஒரு பிளேம சுமத்த போறோம். அதாவது அவன் பண்ணாதத அதுக்காக நம்ம அவனை ஃபீல் பண்ண வைக்கணும். அதாவது அவன் நிஜமாவே பண்ண மாதிரி. ஓகே ஃபைன், ஏற்பாடு பண்றேன். அப்புறம் வேற ஏதாவது வேணும்னாலும் இப்பவே சொல்லிடு, எல்லாம் கிடைச்சிரும். ஏன்னா இந்த வேலை இன்னைக்கே நடந்தாகணும், அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா நடந்தாகணும். முடிச்சிடலாம். பாத்து மெதுவா. சார், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் சார். கொண்டு வாங்க. மேம், டாக்டர் வர சொல்லட்டுங்களா? இல்ல வேண்டாம், இது ஒரு சின்ன சுளுக்கு தான், சரியாயிடும். டாக்டர் வேண்டாம். நீங்க வர சொல்லுங்க. ஓகே சார். நான் சொல்றத கேளுங்க, இது ஒரு சின்ன விஷயம் தானே. டாக்டர் வரட்டுமே, நல்லதுதானே? நான் சொல்றத நீங்க என்னைக்கு கேட்டிருக்கீங்க? கேக்கல, எதுக்கு சொல்ற? நீ சொல்றது எப்பவுமே சரியா இருக்காது, அதான் கேக்குறது இல்ல. அடா அது இல்ல. இங்க பாருங்க, எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், கிளம்புறேன். நல்லா இருக்கல, ஏன் எழுந்திருக்க முடியல? இந்த தரம் என்ன மேடும் பள்ளமா இருக்கா, இல்ல இல்ல உனக்கு தலை சுத்துறது அந்த மாதிரி ஏதாவது? இல்லல்ல, கம் ஆன். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ சரியா தான் சொல்லியிருக்க. உனக்கு டாக்டர் அவசியம் இல்லதான், ஆனா ஒரு தடவை டாக்டர் வந்து உன்னை பார்த்தாருன்னா எனக்கும் நிம்மதியா இருக்கும். இவ்ளோ கேர் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் எதுக்காக கோவப்படுறீங்க? இப்ப இத பத்தி பேசாம இருந்தா நமக்கு தான் நல்லது. நாம ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சா வாக்குவாதம் வந்துரும், அப்புறம் பெரிய சண்டையே வந்துரும். ஃபெஸ்டிவல் அப்ப நம்ம சண்டை போடக்கூடாது. கரெக்ட். வெறும் பல்லே பல்லே. சரி. You know, I really like when you don't fight. நீங்க சண்டை போடாத நேரத்துல எனக்கும் அப்படிதான் இருக்கும். What? அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் உங்க கூட சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. ரிலாக்ஸ். ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன? ஆமா, நீ பாக்குறதுக்கும் கும்முன்னு இருக்கியா? பசங்க யாராவது மம்பு பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, அவனை அடிச்சு ஒரு வழி பண்ணிடுறேன். நீங்க இருக்கீங்களே, என்னெல்லாம் பேசுறீங்க? பிரக்யா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் அண்ணன் கூட நீ டான்ஸ் பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறியா? நல்லா இருக்கு. ஆனா நீ அவர் கூட ஹோட்டல் ரூம் வரைக்கும் மட்டும்தான் வர முடியும், அவர் வீட்டு அறைக்குள்ள இல்ல. அதனால கனவு காட்டுறதை விட்டுட்டு கண்ணை திறந்து பாரு, உன் முன்னாடி நான் நிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது. இன்னொன்னும் தெரியுது, இத்தனை வருஷத்துல அந்த ஆலியா இன்னும் மாறவே இல்ல. இப்பவும் அதே வெறுப்பு, அதே எண்ணங்கள். கொஞ்சமாவது மாறு. ஒருத்தங்களை மதிக்க கத்துக்க, அவங்க மேல அன்பு வைக்க கத்துக்க. அப்புறம் என்னவோ நான் வேற யாரோ மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உன் அண்ணன் கூட டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அவர் என்ன இந்த ரூம்குள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி சொல்ற. உனக்கு இது புரியவே இல்லையா? நீ என்ன இன்சல்ட் பண்றதா நினைச்சு உன் அண்ணனையும் இதெல்லாம் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா உன் அண்ணனை பத்தி சொன்னா கண்டிப்பா என்னால பொறுத்துக்க முடியாது. இந்த ரூம்குள்ள வரைக்கும் வர முடிஞ்ச என்னால நான் நினைச்சா திரும்பவும் இதே வீட்டுக்கு உன் அண்ணனோட வாழ்க்கையில மறுபடியும் என்னால வர முடியும். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதான் நான் வராம இருக்கேன். ஆனா அந்த காரணத்துக்காக நான் எப்பவுமே இங்க வரமாட்டேன்னு மட்டும் நினைச்சிடாத. நாட் பேட். நீயும் இன்னும் மாறவே இல்ல பிரக்யா. அந்த ஆட்டிடியூட் அன்னைக்கு இருந்த மாதிரி இப்பவும் அப்படியே தான் இருக்கு. லெட் மீ திங்க், வாட் குட் பி ரீசன் பிஹைண்ட் திஸ் ஆட்டிடியூட்? என் அண்ணன் இத பத்தி உன்கிட்ட சொல்லவே இல்லையா? அதாவது நாங்க வளர்த்த உன்னோட பொண்ணு உன்னை மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. பரவாயில்ல இருக்கட்டும், நானே சொல்லிடுறேன்.
நீ எந்த பொண்ண எங்க கிட்ட வழக்க விட்டுட்டு போனியோ அவ உன்னை முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. நீ பொய் சொல்ற. நான் ஒண்ணும் பொய் சொல்லல, உண்மை இதுதான். ஒருவேளை நீ தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவ வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. அந்த அளவுக்கு அவ உன்னை வெறுத்துட்டு இருக்கா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எந்த பொண்ணை விட்டுட்டு போனியோ அவ உன்னை வெறுக்கிறா. இதுதான் உண்மை. அப்புறம் இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு நீ வாழ்ந்துதான் ஆகணும். நீ எங்க வீட்டுக்குள்ள வர விரும்பல. ஐ மீன், நீ என்கிட்ட சொன்ன மாதிரி அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கலாம். ஆனா நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா என் அண்ணன் எதுக்காக உன்னை கூட்டிட்டு வரலன்னு? ஆரம்பத்துல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கல, ஓகே. ஆனா நீ எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கியா எதுக்காக அண்ணன் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னு? உன்னோட அந்த பொண்ணு கிட்ட உன்னை பத்தி ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கும். யோசிச்சு பாத்தியா? இதுதான் காரணம். that your daughter hates you. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ஷாக் ஆயிட்டல பிரக்யா. அப்ப உண்மையை நீ தெரிஞ்சுக்க. அந்த உண்மை என்னன்னா she hates you. வாய் மூடு. நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறதில்ல, எதையும் கேட்க மாட்டேன். ஆலியா, நானும் பிரக்யாவும் இங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்தது, வெளியில போய் பேச போனேன். திரும்பி வந்து பார்த்தா பிரக்யா இங்க இருந்து கிளம்பிட்டா. ஆலியா, நீ பிரக்யா கிட்ட என்ன சொன்ன? அவ என்கிட்ட என்னோட பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டா. அவகிட்ட உண்மையை சொன்னேன், உன்னோட பொண்ணு உன்னை ரொம்ப வெறுக்கிறான்னு. தட்ஸ் இட். ஆலியா ப்ளீஸ், நீ இதுல தலையிடாத. ஜஸ்ட் நீ எதுலயும் இதுல தலையிடாத ப்ளீஸ். அண்ணா, அவ ரியாவை பத்தி பேசினா நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அவ பொண்ணு பத்தி விசாரிச்சிருக்கா. அம்மா பொண்ணுக்குள்ள எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கணும். நீ எதுக்கு இதுல வர? ப்ளீஸ் ஸ்டே அவுட் ஆஃப் இட். ஆல் ரைட்? அண்ணா, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. இது நீங்களும் பிரக்யாவும் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நான் தூரமா இருந்திருப்பேன். ஐ மீன், ஐம் ஓகே. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவளை போய் பார்க்கணுமா நீங்க போய் பாருங்க. ஆனா அவ ரியாவோட லைஃப டிஸ்டர்ப் பண்ணணும்னு முயற்சி பண்ணா அத என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவ அவளோட அம்மா. சோ அவ ரியா கூட இருந்த வரைக்கும் அவளோட அம்மாவா இருந்திருக்கலாம். அவ என்னைக்கு ரியாவை விட்டுட்டு போனாலும் ஐ ஸ்வேர் எல்லா உறவையும் எல்லா உரிமையையும் அவ அன்னைக்கு இழந்துட்டா. நீ என்ன சொல்றன்னு உனக்கே புரியுதா? உனக்கே அது கேக்குதா? ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எதுக்காக ரியாவை நீங்க கட்டாயப்படுத்தி அவளோட அம்மாவை மீட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க? she doesn't want to meet her. அம்மாவை பார்க்க விரும்பல. இங்க பாருங்கண்ணா, புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கும் பிரக்யாவுக்கும் 1000 விஷயம் இருக்கலாம், அது டிஃபரெண்ட் திங். ஆனா ரியா அவங்க அம்மாவை பார்க்க கண்டிப்பா விருப்பப்பட மாட்டா. நான் அவளை பார்க்கவும் விட மாட்டேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணாதீங்க. ரியா அவளை பார்க்க விருப்பப்படல, அவளை பார்க்கவும் விடாதீங்க. ஒருவேளை நான் அப்படி பண்ணா? நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நான் சொல்லுவேன். எதையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க ரியாவோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா, ரியா முன்னாடி அவளோட அம்மா பேரை உங்களால சொல்ல கூட முடியாதப்போ எப்படி நீங்க அவளோட அம்மாவை சந்திக்க விடுவீங்க? நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவாலியா. நீ ப்ளீஸ் இதுல தலையிடாத. இது நீங்களும் பிரக்யாவும் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நான் தலையிட மாட்டேன். ஆனா இதுல ரியா இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால ஐ ஸ்வேர் ஐ வில் பி இன்வால்வ்டு. நான் அவளோட விஷயத்துல தலையிடுவேன். எனக்கு அகைன்ஸ்டா போவியா? ஒருவேளை நீங்க ரியாவுக்கு எதிரா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அகைன்ஸ்டா போகணுங்கிற நிலைமை வந்தா நிச்சயமா நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருப்பேன். ஆலியா, ஸ்டே இன் யுவர் லிமிட்ஸ். ஆல்ரைட்? நான் என்னோட லிமிட்ஸ்ல தான் இருக்கேன்னு. நான் லிமிட்ஸ்ல இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நான் என்னோட ஃபேமிலில இருக்கணும்னு இது உன் ஃபேமிலி இல்ல. she is not your family. உன்னுடைய ஃபேமிலி ஆரியன் பூர முதல்ல அவங்கள கேர் பண்ணு, அதுக்கப்புறம் என் பொண்ணு கிட்ட வா. ஆல் ரைட்? that's your family. அப்படின்னா சரி, உங்களை நான் அண்ணனை கூப்பிட வேணான்னு கூட சொல்லிடுங்க. பிரியா கிட்டையும் சொல்லி என் அத்தனை கூப்பிட வேணான்னு சொல்லுங்க. உண்மை என்னன்னா, நீங்க என்ன மனசார மன்னிக்கவே இல்ல, அப்படித்தானே? என்ன உங்க தங்கச்சியாவே நினைக்கல. நான் ஒத்துக்கிறேன், நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். என்னோட பாஸ்ட்ல நான் நிறைய தவறுகள் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் தப்பு நடக்கிறது சகஜம்தான். ஆனா நீங்க அதுக்கப்புறம் என்ன மனசார தங்கச்சியை ஏத்துக்கல. நான் செஞ்ச தப்ப வச்சு என்ன நீங்க ஜட்ஜ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இல்ல ஆலியா, உன்னோட பாஸ்ட் இன்னி வரைக்கும் மறையல. அன்னைக்கு செஞ்ச தப்பதான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா மறுபடியும் நான் உன்னை அதை பண்ண விட மாட்டேன். ஓகே டாட், நீங்க அத்தை கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, உனக்கு தெரியாது. உன்னோட அத்தை பெரிய தப்பு பண்ண பாக்குறா. she is not understanding. இல்ல, நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அத்தை அழுகிறது என்னால பார்க்க முடியாது. அவங்க எனக்கு வெறும் அத்தை மட்டும் இல்ல, எனக்கு அவங்க அம்மா மாதிரி. அத்தைக்கு நான் சொல்லி புரிய வைக்க பாக்குறேன். நீ உன்னோட அம்மாவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு எங்க அம்மாவை பார்க்க பிடிக்கல டாட். இல்ல, அவங்கள பத்தி நான் பேசவும் விரும்பல. சோ ப்ளீஸ் அவங்கள பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க.
நான் சொன்னது இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க பொண்ணு அவளோட அம்மாவை பார்க்க கூட விரும்பல, அவ பேரை கேட்க கூட விரும்பல, அவளோட முகத்தை கூட பார்க்க அவ விருப்பப்படல. இவளை நீங்க எப்படி அவளோட அம்மா கூட சேர்த்து வைப்பீங்க? எந்த பொண்ணை நீ எங்க கிட்ட வளர்க்க விட்டுட்டு போனியோ அவ உன்னை வெறுக்க ஆரம்பிச்சுட்டா. அவ எந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிறான்னா, நீ வீட்டுக்குள்ள வந்தா அவ வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு அவ உன்னை வெறுக்கிறான். Your daughter hates you. என்னாச்சு? ஏன் நின்னுட்டீங்க? ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. என்னாச்சு? நான் சொல்றது கேளு. நம்ம எதிர்பார்ப்புகளை விட நம்ம விடுற கண்ணீரே பெட்டர். அப்புறம் இதுல நம்ம தப்பு எதுவுமே இல்ல. நான் எதுக்காக இந்த மாதிரி சொல்றேன்னா, நம்ம மனசுக்குள்ள எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிப்போம், ஆனா எதுவுமே சரியாகாது. பட் ஹோப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். நாம நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பை வச்சுக்கலாம், ஆனா அதை ஒரு சேலஞ்சா வச்சுக்க கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு எப்பவுமே யோசிக்கவே கூடாது. சாரி சாரி, நான் அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம அதை செஞ்சோம்னா ரியாலிட்டியை அக்செப்ட் பண்றது இன்னமும் ஈஸி ஆயிடும். ஆனா என்னோட ரியாலிட்டியே நல்லா இல்லையே, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நோ, பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் எவ்ரிதிங் இன் மை பவுண்டரி. ஆனா இப்போ இன்னைக்கு என்னோட லைஃப் வாட் எவர் ஐ டூ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன். எப்ப நான் பிறந்தனோ நான் அதையே மாத்தணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் லைஃப் இட்ஸ் நாட் குட். ஒருவேளை நான் எல்லாத்தையும் மாத்திட்டேனா, ஒருவேளை என்னோட அம்மா. ரியா, இங்க பாரு, உன்னோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படி இருந்தாலும் எல்லாமே சரியா நடக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லல்ல. நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அத நாம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். உனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் உன்னோட பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலல்ல. ஆனா வரப்போற நாட்களை உன்னால மாத்த முடியும். யூ கேன். ஐம் டெல்லிங் யூ. என்ன தெரியுமா, கடந்த நாட்கள்ல நீ இழந்த எல்லாமே வரப்போற நாட்கள்ல உனக்கு திரும்ப கிடைக்கலாம்ல. எதிர்பார்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா முயற்சி பண்ணா எல்லாமே நடக்கும். நீங்க ஏன் எனக்கு அம்மாவா இல்ல? Why you're not my mother? Because I don't deserve it. நான் ஒரு நல்ல அம்மா கிடையாது.
ஆனா நீ ஒரு நல்ல பொண்ணு. You deserve a really good mother. அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீங்க ரொம்ப நல்லவங்க. அப்புறம் உங்க பொண்ணு இருக்கல்ல, அவ ரொம்ப லக்கி. அவளுக்கு நீங்க அம்மாவா இருக்கீங்கல்ல. ஐம் சாரி. நான் உன்னை தனியா விட விரும்பல. ஆனா நான் அழுதனா நீ இல்ல. ஐம் சாரி. ப்ளீஸ். நீங்க என்கிட்ட ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண சொல்லி சொன்னீங்க. ஆனா நான் நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. ஏன்னா நீங்க எனக்கு இல்ல. நீங்க பிராச்சியோட மாம். உன் ஃபியூச்சர் உன் முன்னாடி இருக்கு. இந்த பழக்கம் இப்போ உனக்கு ஜாலியா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அடிக்ட் ஆயிடுவ. அண்ட் இந்த மாதிரி குடிக்கிறது உனக்கு நல்லது இல்ல, உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. அப்புறம் நீ எப்படி பிஹேவ் பண்ற தெரியுமா? உன்னோட பேரண்ட்ஸ், உன்னோட பாட்டி எல்லாம் எவ்வளவு ஸ்வீட் தெரியுமா? உன் மேல உயிரே வச்சிருக்காங்க, உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் நீ முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. பிராச்சி தானே சொல்றா, அவ எது சொன்னாலும் கேட்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்ட. என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு பூவா, இது எதுக்கு எனக்கு கொடுக்குற? இந்த பூவை கொடுத்து என்ன ஃபூல் பண்ண பாக்குற, உண்மைதானே? ஆமா, எக்ஸாக்ட்லி. நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியல இல்ல, ஏன்னா நீ இப்ப குடிச்சிருக்க. உனக்கு எதுவுமே புரியல, நீ நிதானத்துல இல்ல ரன்பீர். ஓகே ஃபைன், நான் என்ன சொல்ல வந்தனோ அதை சொல்லிடுறேன். சொல்றது கேக்குதா? கேளு. நீ அந்த பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இரு. எந்த பொண்ணு? எந்த பொண்ணு? அந்த அந்த மாயா. மாயா? ஆமா, மாயா தான். அந்த ஃப்ரீ ஹேர், சின்ன சின்ன கண்கள், கொஞ்சம் குள்ளமா இருப்பா, அழகா கூட அந்த இருப்பாளே. பொண்ணு தான். நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இரு. ஏன் எதுக்கு அப்படி சொல்ற? ட்ரங்க் பண்ணாதன்னு சொல்றியா? அத நான் செய்யறேன். ஆனா பொண்ணுங்களை விட்டு விலகி இருக்க சொல்றியா? அது ஏன்? ஒன் செகண்ட். பை எனி சான்ஸ் நீ ஜெலஸ் ஆகலையே? ஆர் யூ ஜெலஸ் பிராச்சி? எனக்கு பொறாமையா? ஜெலஸ்? அந்த பொண்ணு கிட்ட நான் யூ நோ வாட்? சரி, அதெல்லாம் விடு. Just forget it. Just let it be. அட, அதை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும்? நீ என்கிட்ட மாயா கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்றியே, அதை எப்படி என்னால பண்ண முடியும்? இங்க பாரு, எனக்குல சஹானாக்கு அப்படி தோணுது. அவளை பார்த்தா சஹானாவுக்கு ஏதோ தப்பா படுதான். சஹானாவுக்கு அவளை பிடிக்கலையா? நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால நாங்க உனக்கு அட்வைஸ் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அந்த பொண்ணு சரியில்லை. ஓகே, அவ்வளவுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ மாதிரி தோணுது. அவ ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஷீ இஸ் கியூட், நைஸ் யார். யூ நோ வாட்? உன்ன ரொம்ப கியூட். முடியாது. இடியட். எஸ், தேங்க் யூ மாயா. இவ ஜெலஸ் ஆகல, பொறாமையில பர்ன் ஆயிட்டா. இட்ஸ் வர்க். எஸ். இந்த நல்ல நாள்ல என் பொண்ணு என் மேல வச்சிருக்கிற வெறுப்பு இந்த நெருப்பிலே பொசுங்கி போகணும். இந்த பவித்திரமான அக்னியில எரிஞ்சு ஒருவேளை அது பாசமா மாறிட்டா
ஐ விஷ் உன்னோட எல்லா ப்ராமிஸும் எல்லா கஷ்டங்களும் இந்த நெருப்புல எரிஞ்சு போகணும். அந்த வெயிட்டர் எங்க தான் போய் தொலைஞ்சானோ? அந்த மீராக்கு என்னாச்சு? ஏன் அவ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா? நல்ல வேளை வாஷ்ரூம் போயிட்டா. நோ, ஸ்டாப் இட். இப்ப எந்த ஒரு யூஸுமே இல்ல. என்னாச்சு? ஆர் யூ ஓகே? கால்ல நெருப்பு பட்டுருச்சு நினைக்கிறேன். பாத்து மெதுவா. நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நெருப்பு பட்டுருச்சு அவ்வளவுதான். ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல, சொன்னா கேளு. நீ வந்து உட்காரு, சொன்னா கேளு. வந்து ஆனா உட்காரு. இன்னும் பூஜை முடியவே இல்லையே. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் எது சொன்னாலும் அதுக்கு உல்டாவா பண்ற. நான் உன்னை உட்கார சொன்னா நீ நிக்கிற. ஐயோ, அது விஷயம் இல்ல. என்னோட இந்த பூஜை பாதியில நிக்க கூடாது. சரி, ஒரு வேலை பண்ணுவோம். என்னை நீங்காதே, நானுமே நாளுமே கரைந்திடும் இரவானே, காற்றிலே ஊசலாய் உருகிடும் மெழுகானே, கோபம் கொண்டு நீங்காதே, எந்த நெஞ்சம் தாங்காதே, அன்பு என்றும் தீராதே, என்னை விட்டு போகாதே, மன்னிப்பாயா. இந்த ஒரு சரியான நேரத்துல இப்படி ஒரு சந்தோஷமான ஃபெஸ்டிவல். Your daughter hates you. என்னாச்சு? இல்ல, அது நம்ம பொண்ணு இங்க வந்திருக்காளா? நம்ம இந்த இடத்துல இப்படி ஒன்னா இருக்க கூடாதுங்க. இன்னைக்கு பண்டிகை நாள், நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அப்படி ஒரு நாள்ல நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு. நீ இப்படி எல்லாம் பேசுற? இல்லங்க, நாம இப்படி இங்க ஒன்னா இருக்க கூடாது. பிரக்யா, என்னாச்சு? இந்த ஆலியா இருக்காளே, அவ என்ன பண்ணா? அவ போய் பிரக்யா கிட்ட பேசியிருக்கா. ரியா பிரக்யாவை வெறுக்கிறதா சொல்லியிருக்கா. அட, இந்த ஆலியாக்கு என்னதாப்பா ப்ராப்ளம்? ஏன் அக்காவுக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறா? நிம்மதியா யாரையும் வாழ விட மாட்டேங்கிறா. ரியா, நீ ரன்பீரை எங்கேயாவது பாத்தியா? இல்லையே. ஏன்? நீ எதுக்காக தேடுற? அது என்னோட பொருள் ஒண்ணு அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு அது வேணும், அதான். ஐ திங்க் அவன் குடிச்சிருக்கான். யாரோ ஒரு பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தான். அந்த பொண்ணு பேரு மாயா. மாயா? அதோ ரியா அங்க இருக்கா. டேப்லெட்டை சீக்கிரமா வாங்கிட்டு கிளம்பிடுவோம். யாரு மாயா? உனக்கும் தெரியாதா? எனக்கும் தெரியாது. ஆனா அவ நம்ம காலேஜ் பொண்ணுதான்னு கேள்விப்பட்டேன். அவ இங்கதான் இருக்கா. அவளும் ரன்பீர் ஒன்னதான் இருந்தாங்க. எங்கேன்னு தெரியல, இங்கதான் வந்தாங்க. இங்கயா? ரன்பீரை தேட போய் ரியா கிட்ட பேசிட்டு இருக்கா. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்ன ஏதாச்சும் சொன்னாதா? என்ன? இல்ல, ஏன்? வா போலாம். இந்தா, அப்புறம் பிராச்சி இங்கதான் இருக்கா. நீ சீக்கிரமா போ, யார்கிட்டயும் மாட்டிக்காத. அண்ட் ஒன் மோர் திங், ஏன் முன்னாடி ரன்பீர் கிட்ட பேசணுன்றது அவசியமே கிடையாது. உனக்கு புரிஞ்சதா? சரி, பேசல. அப்புறம் இதுல இருக்க டேப்லெட் ரொம்பவே ஹெவியானது. சோ ஒரு டேப்லெட்டுக்கு மேல அவனுக்கு போட்டு கொடுத்துறாத. ஓகே, சரி, கிளம்பு. அவ எதுக்கு எடுத்தாலும் தொண பேசிக்கிட்டே இருப்பா. எல்லாத்துக்கும் லெக்சர் எடுப்பா. என்னோட நல்ல விஷயங்கள்லாம் அவளுக்கு தப்பா தோணும், தப்பான விஷயங்கள்லாம் கரெக்டா தோணும். ரொம்ப இரிட்டேட்டிங். எங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டெல்லாம் வந்திருக்கு தெரியுமா? ரொம்ப பெரிய சண்டெல்லாம் வந்திருக்கு. ஒரு சமயத்துல நான் அவளை பயங்கரமா வெறுக்கலாம் ஆரம்பிச்சிருக்கேன். அவளை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு மயா. நான் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் என்ன,
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஐ ஸ்டார்டட் ஹேட்டிங் ஹர். கொஞ்சமா ஹேட்டிங் ஹர். ய ஜூஸ். இது எனக்கா இல்ல இது எனக்கா? இதான் உனக்கு. இது 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 இல்ல இது. தேங்க் யூ. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? 2 சிச்சுவேஷன்ல ஒரு சிமிலாரிட்டி. முதல்ல நான் பைத்தியமா தான் இருந்தேன், ஆனா கோபத்துல. ஆனா இப்ப நான் பைத்தியமா இருக்கேன், பைத்தியம் ஆயிட்டேன் காதல்ல. கேன் யூ இமேஜின்? காதல்னு நிறைய பேர் பைத்தியம் ஆவாங்க, ஆனா அவங்களுக்கு காதல் தேவைப்படும் எப்படியாவது. இந்த வீட்டுக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு நீ சொன்ன காரணம் என்ன? என் பொண்ணு என்ன வெறுத்துக்கிட்டு இருக்காளா? நீ வேணா பாரு, எனக்கும் அவருக்கும் இருக்கிற பிரிவை உடைச்சு நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்கு அவதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்க போறா. குழந்தையில இருந்து அவ நிச்சயமா என்ன வெறுத்திருக்க மாட்டா. இப்பதான் அதை அவ கத்துக்கிட்டு இருந்திருப்பா, இல்ல யாராவது சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா அவ என் மேல வச்சிருக்கிற வெறுப்பு எல்லாமே நான் அவ மேல வச்சிருக்கிற அன்பால கண்டிப்பா என்னால தோக்கடிச்சு காட்ட முடியும். என் 20 வருஷ தவிப்பால கண்டிப்பா அவ என் மேல வச்சிருக்கிற வெறுப்பு தோத்து போயிடும். என்னைக்கு என் பொண்ணு என் அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்றாலோ அன்னைக்குதான் நான் அந்த வீட்டு வாசலை மிதிப்பேன். இது நான் எனக்கு கொடுக்கிற வாக்கு, உனக்கு கொடுக்கிற சேலஞ்ச். ஞாபகம் வச்சுக்கோ. ரியா இவள வெறுக்கிறான்னு இவகிட்ட சொல்லி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன? உனக்கு ஏதாவது வித்தியாசமா ஃபீல் ஆகுதா? பிராச்சி, பிராச்சி. I know you love Prachi. I mean to say நீ அவளை லவ் பண்றல? மாயா, அந்த ட்ரிங்க்ல ஏதோ கலந்திருக்க. அதுல நீ என்ன கலந்திருக்க? என்னோட மேஜிக், மாயாவின் மேஜிக். அந்த ஜூஸ்ல மாயா எனக்கு உண்மைய சொல்லு. You know what? உன் கூட தப்பு பண்றதுல நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. தள்ளி போ. ஏன்னா அதுக்கான பணம் எனக்கு கிடைக்கும். So I'm liking it. அப்புறம் இப்போ நான் எல்லார் முன்னாடியும் உன்னை ப்ளேம் பண்ண போறேன். அதாவது நீ என்ன மாலஸ்ட் பண்ணணும். அப்புறம் இப்போ குட் பாய்க்கு பேட் இமேஜ் கிடைக்க போகுது. ஸ்பீக். வேலை முடிஞ்சது. எக்ஸலண்ட். யூ ரெடி ஃபார் ஆக்ஷன்? பிரக்யா ப்ளீஸ், பிரக்யா ப்ளீஸ் ப்ளீஸ் நில்லு. பிரக்யா ப்ளீஸ் நில்லு, நான் சொல்றது கேளு. என்னை விட்டு நீ விலகி போறதை என்னால அனுமதிக்க முடியாது. ஸ்டே ஹியர். மறுபடியும் திரும்பி வந்துரு என்கிட்ட ப்ளீஸ். என் கூட வந்துரு ப்ளீஸ் பிரக்யா. இது சரியான நேரம் இல்ல. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். I promise you. எல்லாத்தையும் சரி பண்றேன். I will make everything fine. சரியான நேரம் வரும்போது எல்லாமே கண்டிப்பா சரியாயிடுங்க. நானும் திரும்ப வருவேன். நீங்க என்ன விரும்புறீங்கன்றதுக்காக மட்டும் இல்ல, ஏன்னா நான் உங்களை விரும்புறேங்க. ப்ளீஸ் எப்படி வருவேன்னு மட்டும் கேள்வி கேட்காதீங்க. பட் ஐ ப்ராமிஸ் நான் கண்டிப்பா வருவேன். நீ வெயிட் பண்ணுனா நான் சாரி. கிளம்புங்க ப்ளீஸ், போங்க. எனக்கே காதே எப்போ
நெஞ்சம் தாங்காதே அன்பு என்றும் தீராதே என்னை விட்டு போகாதே ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்னாச்சு மேடம்? அவன் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்க பார்த்தான். யாரு உங்ககிட்ட தப்பா நடக்க முடிச்சு போனது? ரூம் நம்பர் 1105. யாரு யாரு இருக்காங்க? ரன்பீர் காலிங். அவன் என்ன மாலஸ் பண்ணான். ஏய் என்ன பேசுற? இங்க பாரு, ரன்வீர் கோலி யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அவன் எனக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேடம் நீங்க பயப்படாதீங்க. அங்க யார் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணியே தீருவோம். அவன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா தான் ஆக போகுது. ஆனா போலீஸ கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நாம அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாம்ல. ரியா ரிலாக்ஸ் ரியா. போலீஸ் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க. ஒருவேளை இவ வேற ரன்வீரை பத்தி கூட சொல்லலாம். ரன்வீர் மாதிரி இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜஸ்ட் ஏந்திரு ஏந்திரு. குர்தாவுடைய பட்டன்ஸ் போடுங்க. அவனை எந்திரிக்க சொல்லுங்க. ஏந்திருப்பா ஏந்திரன்னு சொல்றல. போலீஸா? நீங்க 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 எப்படி இங்க? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வா, அங்க பேசிக்கலாம். எந்த பொருளையும் டச் பண்ண விடக்கூடாது. மீடியாவை இன்வால்வ் பண்ண விடாதீங்க. இவனை கூட்டிட்டு போங்க. அட எதுக்கு? நான் என்ன பண்ண? ரன்வீர் பல்லவி என் பேரன். எங்க பிள்ளை எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. ரன்வீர் எதுவும் செய்யல. அந்த பொண்ணு பொய் சொல்றா. எது போய் எது உண்மைன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் நடுவுல வர வேண்டாம். நாங்க வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இங்க பாருங்க, என் பேரன் இப்படி எல்லாம் நீங்க கூட்டிட்டு போக கூடாது, புரிஞ்சுதா? ப்ளீஸ் அவங்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ரன்பீர் நிஜமாவே இன்னசென்ட்டா இருந்தா அவனுக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரி நீங்க இப்படி போலீஸை தடுக்க கூடாது. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவன் மேல கேஸ் போடுவீங்களா? ரன்பீர் போதையில இருக்கானா? ஓ காட், நான் நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடந்திருக்க கூடாது. சார் யாரோ சொன்னாங்கன்னு நீங்க எப்படி சார் அவனை கூட்டிட்டு போக முடியும்? என்னோட பையன் ஒரு அப்பாவி, அதை உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் ரூம்ல இல்லன்னு சொன்னீங்க. ஆனா இவனை நாங்க அந்த ரூம்ல தான் பிடிச்சோம். அதுவும் இதே நிலைமையில. இப்போவும் தப்பு பண்ணலன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவனை கூட்டிட்டு போங்க. எல்லாரும் பாத்துக்கணும். நாங்க போய் என்ன உன்னாகாது. உள்ள போக முடியாது. இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? நீங்க எங்களை தடுக்க முடியாது. எங்க கிட்ட ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாம் வெளில போங்க. வெளில இருந்து ஏதாவது பண்ணிக்கோங்க. முதல்ல வெளில போங்க. நாங்க இப்பவே இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். போங்க. இது மாலஸ்டேஷன் கேஸ். முதல்ல மீடியாவை உள்ள அலோ பண்ணுங்க. ரன்பீரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இந்த பொண்ணுடைய பேர் நிச்சயம் கெட்டு போகும். எப்பவும் பொண்ணுங்களுடைய பேர் தான் கெட்டு போகும். அப்புறம் அந்த ரன்பீர் ஒரு பொண்ணுடைய மானத்துல விளையாடி இருக்கான். நான் மட்டும் இந்த யூனிஃபார்ம் போடலன்னு வச்சுக்கோங்க, ஆன் தி ஸ்பாட் அவனுக்கு நான் தண்டனை கொடுத்திருப்பேன். என்ன? மிஸ் மாயா, உங்களுக்கு அந்த பையனை ஏற்கனவே தெரியுமா? ரூம்ல அவங்க கூட தனியா தான் இருந்தீங்களா இல்ல வேற யாரும் இருந்தாங்களா? உங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா என்ன? இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்குறீங்க? அந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு தெரியல எப்படி இருக்கானே? அந்த பையன் எங்க இருக்கான்? இதோ அங்க இருக்கான் பாருங்க. வேண்டாம், போட்டோ எல்லாம் எடுக்காதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, போட்டோ எல்லாம் எடுக்காதீங்க ப்ளீஸ். போட்டோ எடுக்காதீங்க. நீங்க அந்த ஹோட்டல் ரூம்க்குள்ள உங்க விருப்பத்தோட தான் நீங்க ரன்பீர் கூட போனீங்களா? நாங்க 2 பேரும் காரிடார்ல இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் என் கையை பிடிச்சி இழுத்தான். போஸ் பண்ணி ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். சார்,
ரன்பீர் ரொம்ப நல்ல ஃபேமிலியை சேர்ந்த பையன். இது வரைக்கும் அவன் ஒரு பொண்ணு கிட்ட கூட மிஸ்பிஹேவ் பண்ணதில்ல. மாலிஸ்டேஷனை பத்தி விடுங்க, எனக்கு அவனை சின்ன வயசுல இருந்து தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். இது ஒண்ணு பெரிய விஷயமே இல்லையே. அந்த ஃபேமிலிக்கு ஒண்ணு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த பையன் வெளிய பொண்ணுங்க கிட்ட என்ன மாதிரி பழகுறான்னு தெரியாதுல்ல. அப்புறம் உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நான் அதை தான் சொல்ல முயற்சி பண்றேன். சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவன் அப்படிப்பட்டவ இல்லன்னு கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணு. கோர்ட்ல கூப்பிடும் போது வாங்க. இப்போ எங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடுங்க. அப்போ ஓகே, ரன்வீர் எங்க கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். நீங்க எப்ப இன்வெஸ்டிகேஷன் சொல்லுங்க, அப்ப நாங்க ரன்வீரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரோம். இல்ல இன்ஸ்பெக்டர், அவனை வெளியில விட்டுடாதீங்க, இல்லன்னா அவன் என்ன கொன்னுடுவான். கேட்டீங்களா நீங்க? கேட்டேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பொண்ணு பொய் சொல்றானே. அப்பனா அவளுடைய கண்ணீர் பொய்யா? அவ இருக்கிற நிலைமை போய், அவ போட்டுக்க ட்ரெஸ் போய், ஆனா உங்களுடைய பையன் மட்டும் உண்மையானவன். அவன் அந்த அறையில போதையில இருந்திருக்கான். போதையில இருந்ததுக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி நிறைய மொலஸ்டேஷன் கேஸுக்கு இந்த மாதிரி போதைங்க தான் காரணம். அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போலீஸ் செய்யற வேலையில நீங்க இன்டர்ஃபியர் ஆனதுனால நான் உங்களையும் பிடிச்சு உள்ள போட்டுருவேன். இங்க பாருங்க, நான் சும்மா விட மாட்டேன். நாம ரன்பீரை ரிலீஸ் பண்றதுக்காக இங்க வந்தோம், சண்டை போடுறதுக்காக இல்ல. சரி, அதுக்காக வேற ஏதாவது பண்ணுவோம்ப்பா. வா, நீங்க அவனை உள்ள வச்சு பாருங்க, நான் அவனை வெளியில எடுக்கிறேன். சாரி, அது எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்துச்சு, அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி இருங்க, நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். நல்ல வேலையா நீங்க அங்க இல்ல. ரொம்ப டென்ஷன் அடிச்சு எங்களால என்ஜாய் கூட பண்ண முடியல. சானா, என்ன சொல்ற? என்ன பேசின? உண்மைதானே சொன்ன. ரன்பீரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. என்ன? அந்த பொண்ணு பேரு மாயா. அவ வந்து ரன்பீர் மேல மாலிஸ்டேஷன் பழி போட்டிருக்கா. என்ன சொல்றீங்க? இது ரன்பீர் பண்ணானா? அவனை மாட்டி விட பாக்குறாங்க. அவன் ஒண்ணு அந்த மாதிரி பையன் கிடையாது. சித்தி சொல்றது சரிதான். யாரு பிராச்சியோட பேரை கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கதான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது. சஞ்சு இல்ல, சஞ்சு அன்னைக்கு ஓடி போயிட்டான், அதனால அவன் இல்ல. அவனுக்கு தெரிஞ்ச வேற யாராவது, ரன்பீர் அப்படிப்பட்ட யாராவது பார்த்தானா? இத நான் ரன்பீர் கிட்ட கேட்டே ஆகணுமே. சரி, நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். அம்மா, நானும் உங்க கூட வரேன், இருங்க. நம்ம 3 பேரும் நீங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. இந்த டைம்ல நீங்க ஸ்டேஷனுக்கு வரது சரியா இருக்காது. நீங்க கதவை மட்டும் மூடிக்கோங்க, நான் வரேன். நான் எந்த தப்பும் பண்ணல. I'm innocent. எனக்கு தெரியும் நீ எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். I'm sure you're innocent. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னும் நம்மள மெச்சூர்டாவும் ஸ்ட்ராங்காவும் ஆக்கும். மத்தவங்க உன்னை என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நீ உன்னையே வருத்திக்க கூடாது, சரியா? அப்புறம் நீ இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா உன்னோட குடும்பமும் உன் கூட இருக்கு, அப்புறம் நானும் கூட இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, உங்களை இங்க பார்த்ததும் நான் இங்க எதுக்காக நீங்க வந்தீங்கன்னு கேட்கணும்னு நினைச்சேன். பட் ஐம் கிளாட் நீங்க இங்க வந்ததுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் நீ எதுக்கும் பயப்படாம இருக்கணும். இந்த இடத்துல நீ ரொம்ப நாள் இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்கு. அந்த பொண்ணு செஞ்ச தப்ப அவ ரியலைஸ் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரியலைஸ் பண்ணுவா. அப்படி அவளே பண்ணலன்னா நாங்க அவளை ரியலைஸ் பண்ண வைப்போம். அவ தன்னோட தப்ப ஒத்துக்கிறாளோ இல்லையோ, ஆனா நீ கண்டிப்பா இந்த இடத்துல இருக்க கூடாது. அதனால ஏதாவது ஒண்ணு செஞ்சு உன்னை நிச்சயமா நான் லாக்அப்ல இருந்து வெளியில எடுப்பேன். உங்களுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா. இது நீ என் பொண்ணுக்கு உதவி செஞ்சுன்றதுக்காக மட்டும் கிடையாது. அது என்னன்னா, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு உன் கண்ணே சொல்லுது. பிராச்சிக்கும் என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆமா, பிராச்சிக்கு உன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அது வந்து என்னன்னா, எங்களை மாதிரி பசங்கள்லாம் என்ன தப்பு பண்ணாலும் எங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிரும். எல்லாரும் மறந்துருவாங்க. இன்ஃபேக்ட் என்னோட சொந்த அம்மா அப்பா ஒருவேளை என் மேலேயே தப்பு இருந்தாலும் அவங்க மறந்துருவாங்க அதெல்லாம். என்ன அதுல இருந்து வெளியவும் கொண்டு வந்துருவாங்க. ஆனா நீங்களும் பிராச்சியும் என் மேல நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இந்த கடனை என்னால எப்படி தீர்க்க முடியும்னே தெரியல. தேங்க்யூ. தேங்க்யூ so much.
நீ கவலைப்படாத. அப்புறம் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் காஃபி வாங்கி கொடு. யாருக்கு? உங்களுக்கா பிராச்சிக்கா? எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். ஹலோ சார், இது வந்து பெயில் பேப்பர்ஸ், ஐபிஎஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஒன்றும் இல்லை. இப்படி பாக்குறீங்க சரியா? அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கல்ல, கான்சென்ட்ரேஷன் தான் உடைச்சிட்டீங்களே. இப்போ நான் மறுபடியும் முதல்ல இருந்து படிச்சேன் சார். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எதுவும் பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். நோ ஆர்குமெண்ட் ப்ளீஸ். ரொம்ப சீக்கிரமா பெயில் கிடைச்சிருச்சு. கமலேஷ் சார், அவங்க பையனை கூட்டிட்டு வாங்க. அவனுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை கத்து கொடுங்க. உங்க பையன் தானே, பொண்ணுங்க கிட்ட எப்படி பழகணும்னு கத்து கொடுங்க. சார், என்னோட பையனுக்கு பொண்ணுங்களை மதிக்க தெரியும், புரிஞ்சதா? அவனுக்கு தெரியும் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும். அப்பா பாரு. தேங்க்ஸ் டாட். பாசத்தை பரிமாறிக்கிட்டீங்களா? எதுவும் விட்டு போகலையே. நான் கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் சாருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வரேன். நீங்க போங்க. வா. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரன்வீர் இருக்கானே, அவன் மாலஸ்லாம் பண்ண மாட்டான். அவன் கில்ட்டியா இல்ல, கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருந்தா அது எனக்கு தெரியும். அவனை எனக்கு பிடிக்கும். அவனை பிடிச்சதால மட்டும் நான் இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு அவனை பத்தி தெரியும். அவன் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அதனால நான் உங்களை எச்சரிக்கிறேன். அந்த பையனுக்கு இந்த கேஸ்ல எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும். தேங்க்யூ சார். வரட்டா? நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னு நீ நினைச்சனா, அதுக்கு நீ ஒரே ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும். பிராச்சியோட நம்பிக்கையை நீ உடைச்சாகணும். ஐ மீன் ஜஸ்ட் அக்யூசர். பிராச்சி கிட்ட நீ ஒரு பொண்ணை சப்போர்ட் பண்ண மாட்டியான்னு கேளு. உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட நீ என்ன பண்ணுவேன்னு அவகிட்ட கேளு. அப்புறம் நீ அவகிட்ட சொல்லு, என்னால இப்படி ஒரு அசிங்கத்தை சுமந்துட்டு என்னால வாழ முடியாது, அதனால நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு அவகிட்ட சொல்லு. என்னால உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லு. ஏன்னா எல்லாரும் பொய் சொல்றாங்க, அதனால ஜனங்க உன்னை ஹானஸ்டா நினைச்சுக்குவாங்க. புரியுதா? ஒருவேளை பிராச்சியனை காப்பாத்தலனா, சூசைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். நீ ஏன் முட்டாள் மாதிரி கேள்வி கேக்குற? நீ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவல? நீ என் கூட அங்க இருக்க போறியா? ப்ளீஸ், இது ரொம்ப முட்டாள்தனமான ஐடியா. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. நீ ரன்பீர், நீயா? நீ ஏன் இப்படி நாடகம் ஆடுன? நீ என்ன தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப. இங்க இருந்து போயிடு, இல்லனா போலீஸ கூப்பிட வேண்டியது. போலீஸ கூப்பிடுவியா? ரன்வீர், நான் உனக்கு இல்ல எவ்வளவு சீஃப், நேரமா ஃபோன் போலீஸ ட்ரை கூப்பிட்டு நீ என்ன பண்ணிட்டு சொல்லுவ? நீ எனக்கு ஜூஸ் கொடுத்தல? நான் சொல்றது கேளு ரன்வீர். நான் சொல்றது கேளு. யார் சொல்லி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? நான் உன்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். என் விரல் கூட உன் மேல படல. அத நான் சொல்றேன். நீ கதவு மூடுமா. நான் இவன் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ வா. சீஃப், போய் சொல்லிருக்காவ. ஓ காட், ஓ காட். ஏன் இப்படி பண்ற? சீஃப், தயவு செஞ்சு போக விடுங்க ப்ளீஸ். She is a smart girl. Alright? அப்படிப்பட்ட பொண்ணுகிட்ட இருந்து நீ உன்னை காப்பாத்திக்கணும்னா நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். உன்னோட கோவம் எனக்கு புரியுது. எனக்கும் கோவம் இருக்கு. உன்னோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணு. நானும் இவன் கிட்ட அதான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவன் கையை பிடிச்சு நிறுத்த வேண்டியதானே? இவன் ஒரு குழந்தை தெரியும். இப்பதான் இவன் இந்த உலகத்தையே பாக்குறா. அந்த பொண்ணு மறுபடியும் போய் ரன்வீர் என்ன மிரட்டுறா, என் மேல பிரஷர் கொடுக்கறா, இந்த கேஸை ரிட்டர்ன் வாங்கிக்க சொல்லி சொன்னானா நீ என்னடா பண்ணுவ? என்னால உனக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சா அது நல்லா இருக்கும். அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறேன். I want to there for you, ரன்பீர். I feel that. இது நடக்க வேண்டியதுதான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். நீதான் என்னோட பிஹேவியரை பார்த்துருக்கல. ஐ எம் a bad boy here. லைஃப்ல நான் என்ன பண்ணிருக்கேன்? அவ்வளவுதான். ஃப்ளர்ட் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இப்போவும் யோசிச்சு பார்த்ததுல மற்றவங்களுக்கு அது எப்படி தோணுன்னு. பட் இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு. மற்றவங்களுக்கும் அது தப்பா தான் பட்டிருக்கும்னு. யாரும் வேற மாதிரி நினைச்சிருக்க மாட்டாங்க. You know what yaar? என்னோட லைஃப்ல நான் தப்பு மட்டும்தான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தோணுது. எப்பவுமே டேட் கிட்ட இருந்து மணி திருடி இருக்கேன், பேப்பர்ஸ் திருடி இருக்கேன், ஊதாரித்தனமா செலவு பண்ணிருக்கேன், ஊர் சுத்தி எல்லாமே பண்ணிருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணாலும் மத்தவங்கள ஹர்ட் பண்ண மாதிரி பண்ணதே இல்ல. எப்பவுமே இல்ல. என்னெல்லாம் பண்ணணும், எதிரில் இருக்கவங்கள அவங்களோட பெர்மிஷனோடையும் அவங்க பாக்குற மாதிரியும் தான் பண்ணிருக்கேன். எப்பவும் நான் யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை. பொய் சொல்லியிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா யாரையும் ஹர்ட் பண்ணதே இல்லை. மாயா, நான் அவகிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் கவர். அவ என்னெல்லாம் பேசிட்டா என்னை பத்தி. தேவைதான், எனக்கு எல்லாம் தேவைதான். ஐ திங்க் ஐ டிசர்வ்ட் இட்.
சரி, என்னோட ஒப்பீனியன் உனக்கு முக்கியமா தோணுதா? உன்னோடது மட்டும் இல்ல, இந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ஒப்பீனியனும் எனக்கு தேவைதான். வெளியாளுங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. எல்லாரும் ரன்பீர் தான் தப்பு பண்ணிருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. நான் அப்படிதானே இருக்கேன். இந்த வீட்ல இருக்க எல்லாரோட ஒப்பீனியனும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். நீ எந்த தப்பும் பண்ணல. ஐ ட்ரஸ்ட் யூ. அண்ட் லைஃப்ல யாரு உன் கூட நின்னாலும் நிக்கலனாலும் நான் உனக்கு எப்பவுமே துணையா நிப்பேன். நான் உன்னை நம்புறேன். அப்புறம் நான் சத்தியமா சொல்றேன், ஐ அம் தேர் வித் யூ. ஐ ப்ராமிஸ் அண்ட் ஐ மீன் இட். உனக்கு புரியுதா? கண்டிப்பா. தேங்க்யூ. 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 மீன்ஸ் அ லாட். அண்ட் யூ மீன் டு லாட் மீ. நான் சத்தியமா சொல்றேன். தேங்க்ஸ். ப்ளீஸ் டேக் கேர். நான் ஆஃபீஸ் போகணும். எல்லாருக்கும் தெரியணும் நான் தப்பு பண்ணலன்னு. ஐ கான்ட் பி லைக் திஸ். தேங்க்யூ. யார் ரன்பீர்? தேங்க்ஸ். Oh my God, he hugged me. Yes. லட்சி, உன்னை நான் எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் நீ உண்மை மட்டும்தான் பேசுவ. நீ எப்போ போய் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சிடும். நீ எப்பவும் இப்படி பேச மாட்ட. இப்போ ஏன் ஹாய்? உன் பாஸ பாக்கும்போது இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? ஒழுங்கா ஹாய் சொல்ல முடியாதா? கிரீட் பண்ண முடியாதா? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ரன்பீர் தான் அந்த பொண்ணை மாலஸ்ட் பண்ணாருன்னு. ஆஃப் கோர்ஸ். ஏன் நீ பார்த்தது இல்லையா அவர் எவ்வளவு ஃப்ளர்ட் பண்றாரு? ஆமா, எனக்கு தெரியும். அது ஃப்ளர்ட் தான், பவர்ட் இல்ல. ஒரு மனுஷனோட உண்மையான அடையாளம் அவரோட பிஹேவியர்ல இருக்காது, அவங்களோட எண்ணங்கள்ல தான் இருக்கும். எனக்கு ரன்பீரை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இங்க உங்க எல்லாரோட எண்ணங்கள் எப்படிப்பட்டதுன்னு இப்போ புரியுது. உன் கூட ஃப்ளர்ட் பண்ணிருந்தா அது சரி, வேற ஒருத்தர் கூட பண்ணிருந்தா அது மாலஸ்டேஷனா? அது சரி, உன் யோகியதை என்ன? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரன்பீர் எவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்தாலும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பல்ல? நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் உன்னை பாக்கணுங்கிறதுக்காக ஷார்ட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவ. அவருக்கு பர்சனல் மெசேஜஸ் எல்லாம் அனுப்புற. டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட், டோன்ட் பி சோ ஷார்ட். எனக்கு எல்லாமே தெரியும். என்ன, நான் அவரோட செக்ரட்டரி. அவரோட போன் பில்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் வரும். எனக்கு எல்லாமே தெரியும். இங்க இருக்கிற பொண்ணுங்க லேட் நைட்ல ரன்பீருக்கு எவ்வளவு பர்சனல் மெசேஜஸ் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி இன்னொன்னும் தெரியும், ரன்பீர் எந்த மெசேஜ்க்கும் ரிப்ளை அனுப்புறது இல்ல. அவரை போய் கேரக்டர்லெஸ்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் நீயாவது இதை பண்ணிருக்க கூடாது. நீ ரன்பீர் கூட காஃபி குடிக்க போகணும்னு ஆசைப்பட்டவ தானே? அப்ப கூட ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் கூட உன் பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அவர் கேரக்டர்லெஸ்ஸா இருந்திருந்தா உன்னை டின்னர் டேட் கூட்டிட்டு போயிருப்பாரு, அதுவும் தனியா. நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. கருப்பு வெள்ள கண்ணாலதான் நீ காட்டி போற ரங்கோலிதான் நீ பார்த்ததால தொலைஞ்சேனடா. என்ன சொன்னா? ஐ எம் வித் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ. அதுக்கு என்னோட கையை பிடிச்சிட்டானே. என் கையை பிடிச்சி ஹக் வேற பண்ணா. எனக்கு என்னவோ என்ன ரன்பீரும் காதலிக்கிறான்னு தோணுது. மறுபடியும் அவன் என் பக்கம் வரான்னு தோணுது. நான் இந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது. நான் இன்னும் ப்ரூவ் பண்ணணும் அவனுக்கு. நான் தான் அவனை முழுசா நம்புறேன்னு. அந்த பிராச்சி இல்லைன்னு. நான் தான் அவன் கூட இருக்கேன், பிராச்சி இல்லைன்னு. இது நிச்சயமா மாயாவால மட்டும்தான் முடியும். நான் அவளை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். இவ எனக்கு பணத்தை எதுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறா? வேண்டாம், இவளுக்கு கால் பண்றது ரிஸ்க். இந்த எல்லா பணமும் உனக்கு சொந்தமாகும். நீ எடுக்க வேண்டிய ரிஸ்க் ரொம்ப சின்னது, ஆனா பணம் மட்டும் ஜாஸ்தியா வரும். மாயா மட்டும் ஒத்துக்கிட்டானா ரன்பீர் பிராச்சியை வெறுக்கிறது யாராலையுமே தடுக்க முடியாது. யூ நோ வாட் பிராச்சி, நான் என்ன யோசிக்கிறேனோ அதை மெயில் பண்றேன் உனக்கு. நான் இந்த மெயில்ல என்ன பண்ண போறேன்னா,
யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் ஐ நோ. நீ அந்த மெயில பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா அதான் ப்ரூஃப் இந்த உலகத்திலேயே நீ தான் சிறந்த பொண்ணுன்றதுக்கு. வாட்? ஆக்சுவலி நான் கேட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையும். நீ வெளியே எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தத. தேங்க்ஸ். அது ஆக்சுவலி சொல்லிதான் ஆகணும். நான் நார்மலா ஒருத்தரை பத்தி அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா அவன் பண்ண காரியத்துக்கு she deserved it. வழக்கமா உங்ககிட்ட ஹெசிடேட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் ஹெசிடேஷன் அதிகமா இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். தேங்க்யூ so much ஃபார் பீயிங் there. தேங்க்யூ so much நீ என் பக்கம் பேசுனதுக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேங்க்யூ ஃபார் பீயிங் மை ஃப்ரெண்ட். வேற சாய்ஸே இல்லை எனக்கு. நீ எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்ன ராச்சி, டு யூ ட்ரஸ்ட் மீ? இட்ஸ் ஓகே. நீ இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு தெரியும் நீ என்னையும் மாயாவையும் தப்பா எங்க 2 பேரையும் க்ளோஸா பார்த்துருக்க. அது எனக்கு புரியுது. ஓகே சரி சொல்லிடு, ஏன் அவ்வளோ க்ளோஸா அவகிட்ட போன? இப்போ இது உன்கிட்ட நான் எப்படி சொல்றது? உன்னை க்ளோஸா வர வைக்கிறதுக்காக தான் அவளை க்ளோஸா வர வச்சேன்னு. என்ன? தப்புதான், ரொம்ப பெரிய தப்பு. இன்ஃபேக்ட் என்னோட வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு இது மட்டும்தான். ஆனா என்னோட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. டு யூ ட்ரஸ்ட் மீ? நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்ன தோணுதுன்னா நீ அப்செட் ஆயிருக்க. நான் அப்செட் ஆனது உண்மைதான். நீ கரெக்டா சொன்ன. நான் ரொம்ப அப்செட்டா தான் இருக்கேன். கேஸ் உன் மேல விழுந்துருச்சுங்கிறதுக்காக இல்ல, காரணம் வேற. பார்ட்டி நடந்த அன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்ட. ஏன் அப்படி நடந்துகிட்ட? ஐ நோ நீ அப்படிப்பட்டவன் இல்ல. ஏன்னா நீ ரொம்ப நல்லவன். அதாவது கொஞ்சம் போக்கரி தான், ஆனா நல்ல போக்கரி பையன். நான் நல்லவனா? நீ ஒரு பைத்தியமும் கூட.